Hello viewers, நம்ம பாக்ஸமின் சேனல்ல இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்டார்டிங் ரேட் DSLR வந்து எவ்வளவுல இருந்து ஸ்டார்டிங் ஆகுது அந்த ஸ்டார்டிங் ரேட் DSLR வந்து நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வாங்க பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம பாக்ஸமின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டாங்க அப்பதான் நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு வரும் DSLRல ஸ்டார்டிங் ரேட் DSLRனு பார்த்தோம்னா Canon EOS 1300D DSLR தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டார்டிங் என்ட்ரி லெவலில் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெப்சைட்லையும் ஒவ்வொரு மாதிரி மாறுது. அதாவது 1000 சம்திங் வருது. எப்படின்னா அமேசானில் வந்து 25,000 சம்திங் வருது, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 26,000 சம்திங் வருது. ஸோ அதோட ரேட்டு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1000 டிஃப்ரெண்ட் வருது. மொத்தத்தில் ஒரு ஸ்டார்டிங் வந்து ஒரு DSLR நம்ம வாங்கணும்னு நினச்சோம்னா 25,000லேருந்து தான் அது ஸ்டார்டிங் ஆகுது. இந்த Canon EOS 1300D DSLRல பார்த்தீங்கன்னா அதாவது இதோட சென்சார் டைப் பார்த்தீங்கன்னா CMOS டைப்பு, அதாவது மேனுவலாக ஆட்டோ ஃபோக்கஸிங்கில் இருக்குது. ஒரு செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஷாட்ஸ் எடுத்துக்கலாம், 3 ஃபோட்டோ டேக் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு என்ட்ரி லெவல் DSLR இருக்கிறதுனால இதோட ஃபியூச்சர்னு சொல்ல போனால் அதாவது மோட் மற்ற DSLR ஒப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய எல்லா மோடும் இதுலேயும் பேசிக்காக கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் ஃபியூச்சர்னு ஒன்றும் ஹைலைட்டாக சொல்ல போகிறதுக்கு இல்லை. ஏன்னா அது ஒரு ஸ்டார்டிங் லெவல் என்ட்ரி லெவல் DSLR, ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கக்கூடிய இந்த DSLR தான். சரி ஓகே, இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் DSLRனு சொல்லிட்டோம். மற்றபடி இதில் வந்து என்னதான் அப்படி ஃபியூச்சர் இல்லைன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மைக் போர்ட் இல்லை. ஸோ ஓகே, இதை வந்து யாரை ரொம்ப பாதிக்கும்னா அதாவது வீடியோவோட சேர்ந்து ஆடியோவும் ரெக்கார்ட் பண்ணுறாங்களா அவங்கள ரொம்பவே பாதிக்கும். மெயினாக யூடியூபர்ஸ் இந்த மாதிரி வீடியோ டேக் பண்ணுறவங்களுக்கு அந்த எக்ஸ்டர்னல் மைக் ஆப்ஷன் இல்லாதனால ரொம்பவே கஷ்டம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டச் ஸ்க்ரீன் இல்லை, நெக்ஸ்ட் இந்த ஃப்ளிப் ஸ்க்ரீன் இல்லை. இது வந்து என்ட்ரி லெவல் கேமரான்னு வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம். ஸோ அதனால் நம்ம எதுவுமே எதிர்பார்க்க தேவையில்ல. மற்ற DSLR ஒப்பிடும்போது அதில் என்னென்ன மோட்ஸ்லாம் இருக்கோ அதுவும் இந்த DSLR கேமராலேயே இருக்குது. மற்றபடி ஒரு DSLRல இருக்கக்கூடிய எல்லா ஃபியூச்சர்லும் பேசிக்காக இருந்து என்ட்ரி லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃபியூச்சர்னு ஏன்னா அதிகமாக வந்து ஹைலைட் பண்ணி சொல்ல எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் இதுதான் என்ட்ரி லெவல் ஸ்டார்டிங் ரேட், இதுதான் நண்பா. நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்தது வந்து இது வந்து Canonல வந்து என்ட்ரி லெவல் ஸ்டார்டிங் ரேட் இது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நிக்கான்ல ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா நிக்கான் D3 400 இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இது எப்படி Canonல இது வந்து ஒரு ஸ்டார்டிங் லெவல் DSLRோ அதே மாதிரி நிக்கான்லேயே அது ஒரு ஸ்டார்டிங் லெவல் DSLR. ஓகேவா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் லெவல் DSLR. இதில் இருக்கக்கூடிய ஹைலைட் ஃபியூச்சர்னு எதுவும் இல்லைனாலும் இதுதான் அதோடைய நார்மலான ஃபியூச்சர்ஸ். ஸோ ஒரு ஸ்டார்டிங் ரேட் DSLR வாங்கினோம்னா Canon EOS 1300D DSLR வந்து வாங்கலாம் நண்பா. ஸோ இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு வந்து இந்த DSLR கிடைக்கிறதே வந்து ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும் நண்பா. இது வந்து ரொம்ப பெரிய ஃபியூச்சர்ஸ் இல்லாமல் ஒரு ஒர்த்தான கேமரா தான். ஸோ இதில் வந்து வீடியோ வந்து பக்காவாக மேக் பண்ணலாம். ஸோ ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.